வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர் இசி 2017 கொஸ்டின் பேப்பரில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட் சப்ஜெக்டில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2000 சப்ஜெக்டோட வெயிட்டேஜ் பார்த்துருவோம். இந்த 2017 கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இடிசியில் 1 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. முதல் டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 மார்க்கு இருந்தது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். நியூமரிக்கல் டைப், அதாவது ஃபார்முலா அண்ட் ப்ராப்ளம் ரிலேட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க்கில் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்கில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நியூமரிக்கல் டைப் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11 மார்க் இருந்தது. அதுக்கப்புறம் நான் நியூமரிக்கல் டைப் தியரி அண்ட் கான்செப்ட் பேஸ் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 மார்க்கில் 8 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2 மார்க்கில் எந்த கொஸ்டின் இல்லை. அதனால நான் நியூமரிக்கல் டைப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 மார்க் கொஸ்டின் இருந்தது. எந்தெந்த டாபிக்ஸ்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜீனர் டயோட், ஹால் எஃபெக்ட், ரெக்டிஃபயர்ஸ், ஃபெட் அண்ட் ஜேஃபெட், மாஸ்பெட், இடிசியோட சம் பேசிக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டி வைப்ரேட்டர்ஸ், இந்த டாபிக்ஸ்ல தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். The N channel MOS and P channel MOS is turned off. ஸோ N channel MOSFET-யும் P channel MOS-யும் எப்போ வந்து டர்ன் ஆஃப் ஆகும் கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க இஃப் த கேட் சோர்ஸ் வோல்டேஜ் இஸ் 0. ஸோ கேட் சோர்ஸ் வோல்டேஜ் VGS வந்து 0வா இருக்கும்போது தான் நம்மளுக்கு N channel MOSFET-ம் P channel MOSFET-ம் வந்து நம்மளுக்கு டர்ன் ஆஃப் ஆயிருக்கும். ஸோ இதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஃபார் a series circuit having a voltage source, resistor and ideal diode, the voltage across the resistor and the circuit current are. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு இதுல வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் சர்க்யூட் கரண்ட் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் மார்க் கொஸ்டின். சரிங்களா, எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மார்க் கொஸ்டின். ஸோ எல்லாருக்கும் வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐடியல் டயோட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடியல் டயோட்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அது ஃபார்வர்ட் பயாஸ்ல ஷார்ட் சர்க்யூட் ஆப்ரேட் ஆகும். அப்படி ஆப்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வோல்டேஜுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ல டிராப் ஆகும். அதனால இங்கே 5 வோல்ட் வரும். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். அதே மாதிரி கரண்ட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் டிவைடட் பை 510 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இந்த 4 ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஒரு ஸ்டார் மார்க் கொஸ்டின். எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் வந்து நம்ம இந்த ஐடியல் டயோடுக்கு பதிலாக நம்ம சிலிக்கான் டயோட் ரெப்ரசென்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த ஆப்ஷன்ல எதனா ஒரு ஆப்ஷன் வரும். அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ சிலிக்கான் டயோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ்ல நம்மளுக்கு 0.7 வோல்ட் வந்து டிராப் ஆகும். சரிங்களா, ஜெர்மானியம் டயோடு பொறுத்த வரைக்கும் 0.2 ஆர் சம்டைம்ஸ் வந்து 0.3 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சிலிக்கான் டயோடு பொறுத்த வரைக்கும் 0.6 ஆர் 0.7, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 0.7 தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜெர்மானியம் பொறுத்த வரைக்கும் 0.3 ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல இந்த பொட்டன்ஷியல் டிராப் வந்து வரும். ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன்ல இந்த பொட்டன்ஷியல் டிராப் வரும். சரிங்களா, அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்யூட் வந்து கரண்ட் வந்து ஐன் ஃப்ளோ ஆகிறது ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ I ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் இந்த பொட்டன்ஷியல் அக்ராஸ் த சிலிக்கான் டயோட், அது வந்து 0.7. ஸோ 0.7 டிவைட் பை இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 510 வருது. சரிங்களா, 510 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 0.7, ஸோ 4.3 வரும். 4.3 டிவைட் பை 510. ஸோ 4.3 டிவைட் பை 510 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8.43 மில்லி ஆம்பியர் வரும். சரிங்களா, இந்த சர்க்யூட் வழியா ஃப்ளோ கரண்ட் பார்த்தீங்கன்னா 8.43 மில்லி ஆம்பியர். அதே மாதிரி பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர், ஸோ அடுத்தது பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர். ஸோ ரெசிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இந்த சோர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 0.7 வோல்டேஜ் வந்து இந்த சிலிக்கான் டயோட் வழியா, அடுத்தது 0.7 வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் டயோட்ல டிராப் ஆகுது. ஸோ ரிமைனிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.3 வோல்டேஜ் வரும். இந்த 4.3 வோல்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டராக வரும். ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 4.3 வோல்ட் அண்ட் கரண்ட் த்ரூ த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 8.43 மில்லி ஆம்பியர். சரிங்களா, ஸோ இந்த கொஸ்டின்ல சிலிக்கான் டயோட் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியா இருக்கும். ஐடியல் டயோட் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் எதுவும் மேட்ச் ஆகல. அதனால ஸ்டார் மார்க் கொஸ்டின், எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், the transistor is in saturation when. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து எப்போ சேச்சுரேஷன் மோட்ல ஆப்ரேட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஒன்று கட் ஆஃப் மோட்ல ஆப்ரேட் ஆகும், அடுத்தது ஆக்டிவ் மோட்ல ஆப்ரேட் ஆகும், அடுத்தது சேச்சுரேஷன் மோட்ல ஆப்ரேட் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த 3 மோட்ல ஆப்ரேட் ஆகும். இந்த கட் ஆஃப் அண்ட் சேச்சுரேஷன் மோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆப்ரேட் ஆகும்போது யூஸ் ஆகும். அதாவது ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆப்ரேட் ஆகும்போது யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஜிக்கல் சர்க்யூட்ஸ்ல வந்து யூஸ் ஆகும், கட் ஆஃப் மோட் அண்ட் சேச்சுரேஷன் மோட். ஆக்டிவ் மோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆம்பிளிஃபையரா யூஸ் பண்ணும்போது ஆக்டிவ் மோட்ல நம்ம ஆப்ரேட் பண்ணோம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர் இஸ் இன் சேச்சுரேஷன் வென். ஸோ டிரான்சிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
எமிட்டர், பேஸ், கலெக்டர் இருக்கும். சரிங்களா? இங்க வந்து ஒரு ஜங்ஷன் இருக்கும். எமிட்டர் பேஸ்க்கும் ஒரு ஜங்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் கலெக்டர் பேஸ்க்கும் ஒரு ஜங்ஷன் இருக்கும். ஸோ இந்த 2 பேஸும் வந்து நம்ம எப்படி ஃபார்வர்ட் பேஸ் பண்றோமா இல்ல ரிவர்ஸ் பேஸ் பண்றோமா இதை வச்சு தான் வந்து நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டரோட ஆப்ரேஷன் இருக்கும். அதாவது கட் ஆஃப் மோட், ஆக்டிவ் மோட் அண்ட் சேச்சுரேஷன் மோட், இந்த 3 மோட் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் மோடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேச்சுரேஷன் மோட்ல 2 ஜங்ஷனுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்டர் அண்ட் எமிட்டர் ஜங்ஷனுமே வந்து ஃபார்வர்ட் பேஸ் பண்ணியிருக்கணும். கட் ஆஃப் மோட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஜங்ஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் பேஸ் ஆயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மோட்ல பார்த்தீங்கன்னா இன்புட் டெர்மினல், அதாவது எமிட்டர் பேஸ் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் பேஸாக இருக்கும். கலெக்டர் பேஸ் ஜங்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவர்ஸ் பேஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவ் மோட் ஆப்ரேட் ஆகும். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சேச்சுரேஷன், இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டிரான்சிஸ்டர் எப்போ சேச்சுரேஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனால கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போத் கலெக்டர் அண்ட் எமிட்டர் ஜங்ஷன்ஸ் ஆர் ஃபார்வர்ட் பேஸ். ஸோ இந்த கண்டிஷன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் வந்து சேச்சுரேஷன்ல இருக்கும். அடுத்த கொஸ்டின், the JFET is called square law device because it's JFET device வந்து நம்மளுக்கு ஸ்கொயர் லா டிவைஸ் சொல்றோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட டிரான்ஸ்கண்டக்டன்ஸ் கர்வ் பார்த்தீங்கன்னா பாரபோலிக்கா இருக்கும். ஸோ டிரான்ஸ்கண்டக்ஷன் கர்வ் பாரபோலிக்கா இருக்கிறதுனால நம்ம JFET வந்து ஸ்கொயர் லா டிவைஸ்னு சொல்றோம். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார் மார்க் கொஸ்டின், எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. அடுத்த கொஸ்டின், the unstable multivibrator has a base resistor of 20 kilo ohm and capacitors of 100 picofarad. The frequency of output is. இந்த கொஸ்டின் நம்மளுக்கு அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் பத்தி சொல்லியிருக்காங்க. பேஸ் ரெசிஸ்டர் வந்து 20 கிலோ ஓம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 பிகோஃபாரட் சொல்லியிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஸோ அஸ்டேபிள் பேஸ் ரெசிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டரை டிரான்சிஸ்டர் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஃப்ரீக்வன்சி ஆஃப் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சியோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் 1/1.38 R into C. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஓம், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 பிகோஃபாரட். ஸோ 20 கிலோ ஓம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 20 into 10 power 3 பிகோஃபாரட் சொல்லும்போது 100 into 10 power minus 12. சரிங்களா? ஸோ 100 into 10 power minus 12 நம்ம 100 into 10 power minus 10 எழுதிக்கலாம். ஸோ இது வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.38 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 1.38 into ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1.38 into ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 கிலோ ஓம், 20 into 10 power 3 into 10 power minus 10. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 362 கிலோ ஹெர்ட்ஸ் வரும். ஸோ ஃப்ரீக்வன்சின்றதுனால ஹெர்ட்ஸ் வரும். ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 362 கிலோ ஹெர்ட்ஸ். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், ஹால் எஃபெக்ட் மே பி யூஸ் டு. ஹால் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து டைப் ஆஃப் செமிகண்டக்டரை வந்து ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரியர் கான்சன்ட்ரேஷன் அதை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கண்டக்டிவிட்டி அண்ட் மொபிலிட்டி இதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ மூணுத்தையும் மெஷர் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆன ஆல் த அபோவ். அடுத்த கொஸ்டின், in the BJT symbol the arrow in the emitter shows the direction of. ஸோ பிஜேடி சிம்பிள்ல ஏரோ இந்த எமிட்டர் வந்து என்ன ஷோ பண்ணுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஹோல்ஸ். அடுத்த கொஸ்டின், the efficiency of a full wave rectifier is. ஸோ efficiency of a full wave rectifier கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்க 81.2%. இதுதான் பார்த்தீங்கன்னா full wave rectifierோட எஃபிஷியன்சி. இந்த 40.6 இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி. சரிங்களா? ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரோட எஃபிஷியன்சி 81.2%. இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், the trivalent impurity is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி கேட்டிருக்காங்க. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் வரக்கூடியது போரான் வரும். ஸோ போரானை தவிர மிச்சம் இருக்கிற ஆப்ஷனான ஆன்டிமனி, பிஸ்மத், ஆர்சனிக் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. இந்த மூணுமே பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி. சரிங்களா? இந்த போரான் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி. ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு பி டைப் செமிகண்டக்டர் வரும். பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என் டைப் செமிகண்டக்டர் வரும். சரிங்களா? ஸோ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி கேட்டிருக்கிறதுனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் டில இருக்கிற போரான்.
ஒன் மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கடைசி கொஸ்டின் இதுதான். The process of adding impurities to a pure semiconductor is called. ஸோ பியூர் செமிகண்டக்டரோட இம்பியூரிட்டி ஆட் பண்ற ப்ராசஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டோப்பிங். ஸோ பியூர் செமிகண்டக்டரோட இம்பியூரிட்டி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். பியூர் செமிகண்டக்டர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதை இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுறோம். இது ட்ரைவேலண்ட் ஆர் பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டிஸ் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ்டா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிகல் பர்பஸ்க்கு நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் இம்பியூரிட்டிஸ் டு பியூர் செமிகண்டக்டர் கேட்டிருக்காங்க. அதனால கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பில வர டோப்பிங். 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்தோம். அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a silicon diode has a bulk resistance of 2 ohm and a forward current of 12 milliampere. The actual voltage across the diode is. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிலிக்கான் டயோடு பத்தி சொல்லியிருக்காங்க. பல்க் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிலிக்கான் டயோடுக்கு இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டயோடு பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பல்க் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ohm சொல்லியிருக்காங்க. அதனால சிலிக்கான் டயோட ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ohm, பல்க் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 2 ohm இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கரண்ட் வந்து நம்மளுக்கு 12 மில்லிஆம்பியர் ஃப்ளோ ஆகும்னு சொல்றாங்க. ஃபார்வர்ட் கரண்ட் வந்து 12 மில்லிஆம்பியர் ஃப்ளோ ஆகும்போது இந்த 2 ohm ரெசிஸ்டர் அக்ராஸா டிராப் ஆகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் கரண்ட் 12 மில்லிஆம்பியர் ஃப்ளோ ஆகும்போது இந்த 2 ohm ரெசிஸ்டர்ல டிராப் ஆகிற வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 into 12 மில்லிஆம்பியர். சரிங்களா? ஸோ 2 into 12 மில்லிஆம்பியர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 24 மில்லி வோல்ட் வரும். ஸோ 24 மில்லி வோல்ட்டை நம்ம 0.024 வோல்ட்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா 0.24 வோல்ட் வரும். அடுத்தது கொஸ்டின்ல கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வோல்டேஜ் அக்ராஸ் த டயோட். ஸோ ஆக்சுவல் வோல்டேஜ் அக்ராஸ் த டயோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயோடோட டயோட் டிராப் பிளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் பல்க் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர்றது தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவல் வோல்டேஜாக இருக்கும். ஸோ டயோட் டிராப் சிலிக்கான் டயோடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் பேஸில் இருக்கும்போது 0.6ல இருந்து 0.7 வோல்டேஜ் வந்து டிராப் ஆகும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.6 எடுத்தீங்கன்னா நம்ம கரெக்டான ஆப்ஷன் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டயோட டிராப் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்டேஜ் பிளஸ் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் பல்க் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.024 வோல்டேஜ். சரிங்களா? அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா 0.624 வரும் வோல்டேஜ். ஸோ ஆக்சுவல் வோல்டேஜ் அக்ராஸ் டயோட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.624 வோல்டேஜ். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து நம்மளுக்கு பேஸ் கரண்டோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நிறைய தடவை ரிப்பீட் பண்ற கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் கரண்ட் கேட்டிருக்காங்க. அதாவது ஐபியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்புட் சர்க்யூட்ல வந்து நம்ம வந்து கேவிஎல் அப்ளை பண்ற மாதிரி வரும். அதாவது லூப் ஈக்குவேஷன் எழுதுற மாதிரி வரும். அல்லது பார்த்தீங்கன்னா இன்புட் சர்க்யூட் இந்த இடத்துல வந்து நம்ம கேவிஎல் அப்ளை பண்ற மாதிரி வரும். ஸோ ஐபின்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துல ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐபி பேஸ் கரண்ட் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் சர்க்யூட்ல நம்ம கேவிஎல் அப்ளை பண்ணுவோம். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் ஆகும். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இந்த பொட்டன்ஷியல் டிராப்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெகட்டிவ் சைன்ல ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2.7 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் 40 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 40 கிலோ இன்டு கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐபி பேஸ் கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். அதனால ஐபின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் இது வந்து எமிட்டர். இந்த பேஸ் எமிட்டர் ஜங்ஷனோட வோல்டேஜ் டிராப் பார்த்தீங்கன்னா 0.7 வோல்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதனால -0.7 ஈக்குவல் டு 0ன்னு வரும். சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஐபி தான். ஸோ ஐபின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.7 -0.7 டிவைடட் பை 40Kன்னு வரும். இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது 2.7 -0.7 டிவைடட் பை 40Kன்னு வரும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2.7 -0.7 அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இந்த -40K இன்ட்டு ஐபியை ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 40K இன்ட்டு ஐபின்னு வரும். நம்மளுக்கு தேவையான ஐபின்றதுனால இந்த 40Kவை ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவைடட் பைல வந்துடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஐபியோட வேல்யூ 2.7 -0.7 டிவைட் பை
40k வரும். 2.7 minus 0.7 போட்டீங்கன்னா கிடைக்கிறது 2 வரும். டிவைட் பை 40 into 10 power 3 சரிங்களா. இது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 50 மைக்ரோ ஆம்பியர் வரும். ஸோ 50 மைக்ரோ ஆம்பியர் வரும். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், a diode has a maximum power dissipation of 0.5 watts. A. What is the maximum DC current allowed in the forward direction when the forward voltage drop is 1 volt? B. What is the breakdown current that burns out the diode if the breakdown voltage is 150 volt? சரி, இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் ஆஃப் த டயோட் வந்து 0.5 வாட்ஸ் சொல்லியிருக்காங்க. ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிசி கரண்ட் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. வோல்டேஜ் டிராப் வந்து நம்மளுக்கு 1 வோல்ட்டா இருக்கும்போது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கரண்ட் வந்து என்ன கேட்டிருக்காங்க. பிரேக் டவுன் வோல்டேஜ் 150 வோல்ட்டா இருக்கும்போது. சரிங்களா, இந்த கொஸ்டின் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். பி மேக்ஸ் அதாவது மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ பவரோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ. ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி ஈக்குவல் டு வி இன்ட்டு ஐ, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். சரிங்களா, இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம ஏ அண்ட் பி ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல இருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் டிசி கரண்ட் கேட்டுறாங்க. ஸோ மேக்ஸிமம் டிசி கரண்ட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5 இருந்தது. அதுக்கப்புறம் வோல்டேஜ் ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் இருக்கு இன்ட்டு கரண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.5 டிவைட் பை 1 வரும்போது 0.5 ஆம்பியர் வரும். சரிங்களா, ஸோ இந்த ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 இருக்கு. அடுத்தது பிக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ பிலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் டிசிபேஷன் வந்து 0.5 தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் 150 வோல்ட் இருக்கு. பிரேக் டவுன் கரண்ட் இருந்தனால ஐ பிரேக் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் கரண்ட் ஐஎஃப் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ பிரேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0.5 டிவைட் பை 150 வரும். ஸோ 0.5 டிவைட் பை 150 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 3.33 மில்லி ஆம்பியர் வரும். ஃபார்வர்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர், பிரேக் டவுன் கரண்ட் பார்த்தீங்கன்னா 3.3 மில்லி ஆம்பியர். ஸோ ஃபார்வர்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா 0.5 ஆம்பியர், பிரேக் டவுன் கரண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ் கண்டிஷனில் 3.33 மில்லி ஆம்பியர் வரும். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கடைசி கொஸ்டின் இதுதான். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்குமே வந்து மார்க் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.